ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஈஸியான ரெசிபி புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புடலங்காய் பொரியலுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். புடலங்காய் கட் பண்ணி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய் துருவல், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போ வானல் சூடாகிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினா ருசியாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புடலங்காய் போட்டுக்கலாம். புடலங்காய் சேர்த்துக்கிறேன் நான். இதுவும் நல்லா வதங்கணும். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு தண்ணி கொஞ்சம் ஊற்றி உப்பு, மஞ்சள் போட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு தண்ணியெலாம் சுண்டின பிறகு தேங்காய் துருவல் எடுத்து போட்டு ரெடி பண்ணி இறக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஊற்றுறேன் பாருங்கள், இதே போதும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுடலாம். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ மோர் தாளிச்சிக்கலாம். காய் வேகிற நேரத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இப்போ அப்படியே எடுத்து மோரில் தாளிச்சிக்கலாம். அப்படியே தாளிச்சது எடுத்து மோரில் கொட்டிடுறேன். இன்றைக்கி லஞ்ச் சிம்பிளாக தான் செய்திருக்கோம். ஓகே, பார்க்கலாம். இப்போ வெந்துருச்சான்னுட்டு. வெந்திருக்கு. இப்போ நம்ம தேங்காய் துருவல் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு. தண்ணியெல்லாம் அழகாக சுண்டிடுச்சு. நல்லா சுண்டி பாருங்க, அழகாக கலரும் நல்லாயிருக்கு, வாசனையும் அருமையாக இருக்குது. இப்போ இறக்கிடலாம். இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.